வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய தேன் கிண்ணம் கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராத்திரி நான் மறுபடியும் வரேன் சித்ரா. ஒரு வேளை நானும் உங்க கூட மெட்ராஸுக்கு வருவேன் என்றார் மணியக்காரர். ஏமாமா அப்படியா? கார் போறதேன்னு வருகிறார். திரும்புறதுக்கு பெண்ணும் மாப்பிள்ளையும் டிக்கெட் வாங்கி கொடுத்து விடுவார்கள். மணியக்காரருக்கு யோகம்தான் என்றாள் சித்ரா. மணியக்காரருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் தான் அடிக்கும் என்ற மணியக்காரர் கூறி சிரித்துவிட்டு கிளம்பினார். அவர் தலை மறையும் வரைக்கும் அத்திசையிலேயே ஊன்றி போன சித்ரா ரொம்ப நல்லவர் என்று முணுமுணுத்தாள். ஆமாம் என்று தலையசைத்த சுந்தரேசன், சித்ரா, பேக் பண்ண வேண்டியது எல்லாம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பேக் பண்ணிடு என்றார். என்ன மாமா இருக்கு பேக் பண்ண? என்னுடைய கை பெட்டி மட்டும்தான். அப்புறம் உங்களுடைய பெட்டி. ஏன் பெரியம்மாவின் சாமான்களை என்ன செய்ய போற? பாத்திரங்கள் வேற இருக்குமே. ஐயோ மாமா என்று சிரித்த சித்ரா, என்ன இருக்கு, உள்ளே வந்து பார்க்கிறீர்களா என்று கேட்டாள். ஒரு சாமான் கூடவா இல்லை? அவருடைய யதார்த்தமான கேள்வி மீண்டும் சிரிப்பை வரவழைத்தது. பெரியம்மாவுக்கு அந்த காலத்தில் கல்யாணமான போது என் தாத்தா, அதாவது உங்க அப்பா, ஒரு அலிகார் பெட்டி சீதனமா கொடுத்தாராம். அது இப்போ சாயம் வெளுத்து போய் பேட்லாக் உடைஞ்சு போய் மூளை மாதிரி கிடக்கிறது. கொடியில 3 ஒட்டு போட்ட புடவையும் 4-5 வெளுத்து போன ரவிக்கையும் கிடக்கு. இது தவிர 2-3 கல் சட்டிகள், ஒரு பித்தளை குடம், 2-3 செம்புகள், ஒரு ஈய பாத்திரம், 4 அலுமினிய டம்ளர், இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் கட்டி சுமந்து கொண்டு போகணுமா? உன் இஷ்டப்படி செய். எல்லாவற்றையும் கிளீனா அலிங்கார் பெட்டியில வச்சு மூடி இங்கேயே வச்சுடலாம். சரி, நாளைக்கு இந்த வீட்டை வித்தோம்னா, யாராவது இந்த வீட்டையும் வாங்க முன் வந்தாங்கன்னா, பெட்டியை அமராவதியில போட்டுடலாம். 5000 வருஷத்துக்கு அப்புறம் புதை பொருள் ஆராய்ச்சிக்காரருக்காவது பெரியம்மாவின் நாகரிகத்தை அலசி பார்க்க உதவியாக இருக்கும். எதுக்கு இந்த வீட்டை விற்கணும் என்று கேட்டார் சுந்தரேசன். பெரியம்மா வீடு இது. இன்னைக்கு இந்த ஊர்ல காரை இடிஞ்சு ஓடு பிஞ்சு தூண் உளுத்து போன இந்த வீட்டை வாங்க யாரும் முன்வர மாட்டார்கள். அப்படி வந்தாலும் 2000 கூட தேராது. அதே சமயத்தில் நம் யாருக்கும் இது உபயோகப்படாது. சுந்தரேசன் பேசாமல் அவளையே பார்த்தார். அவர் ஏதோ நினைக்கிறார் என்பதை சித்ரா யூகித்து கொண்டாள். என்ன மாமா நினைக்கிறீர்கள்? நீங்களும் மணியக்காரருமா பேசிக் கொண்டிருந்தப்போ என்ன நினைச்சேன் தெரியுமா? இந்த வீட்டை அவர் விற்க சொல்கிறார்னு. வீட்டை பத்தி பேச்சு வந்தது. ஆனா நீ நினைச்ச மாதிரி இல்லை. என்ன பேசினீர்கள்? போக போக தெரியும். என்ன மாமா சஸ்பென்ஸ் இது? இது என்ன தொடர்கதையா? அப்புறமா விவரமா சொல்றேன். சித்ரா, நான் இப்போ ஆத்தங்கரை வரைக்கும் போய் வருகிறேன். உன் பெரியம்மா உயில் எழுதாமலே போயிருக்கான்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு மணியக்காரர் சொன்ன போதுதான் விஷயமே புரிஞ்சிருக்கு. அடே அப்பா, பெரியம்மா தன் எஸ்டேட்டை யாருக்கு எழுதி வச்சிருக்கா? எனக்கு தானே? உனக்கே தான். அப்போ ஏன் இஷ்டப்படி செய்யலாம், விற்று விடுகிறேன். தானம் பண்ணேன். சித்ரா சிரித்தாள். சரி, எனக்கு தானம் பண்ணிவிடு. சொன்னதும் சுந்தரேசன் எழுந்து நடந்தார். சித்ராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மாமா தமாஷாக பேசவில்லை என்ற உணர்வு பிறந்தபோது மூளை யோசனை செய்யலாயிற்று. மாமா ஏன் இப்படி பேசி வீட்டை தானமாக கேட்டார்? சம்பாதித்த சகல சொத்துக்களையும் அவள் பெயருக்கு எழுத துடித்து கொண்டிருக்கும் அவருக்கு இந்த கிராமத்தில் 10ஆம் பசலி வீடு எதற்கு? மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி எப்படியெல்லாம் ஓடுகின்றன. ஒரு வினாடி மனம் கற்பனை செய்து பார்த்தது. சுந்தரேசனும் மாமியும் மடத்து குளத்து வீட்டில் வாழ்கிறார்கள். மாமி அமராவதியில் குளித்துவிட்டு ஈரப்புடவையுடன் இடுப்பில் குடத்துடன் வருகிறாள். மாமா திண்ணையில் சுப்ரபாதம் பாடுகிறார். மாமி திண்ணையை தாண்டுகையில் மாமா பாட்டை நிறுத்திவிட்டு, மெல்ல பார்த்து போ, தலை இடிக்க போறது என்கிறார். பிறகு அவரும் உள்ளே செல்கிறார். முற்றத்து தூணில் சாய்ந்து உட்காருகிறார். மாமி காஃபி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நிற்கிறாள். என்ன என்று கேட்கிறார் மாமா. மழையில விறகு நனைஞ்சுட்டது என்றாள் மாமி. மாமா சிரிக்கிறார். மாமியும் சிரிக்கிறாள். மாமாவும் மாமியும் பரஸ்பர அன்பு என்னும் மழையில் ஊறி ஈரமாகிறார்கள். சித்ராவின் கற்பனை நின்றபோது கண்கள் கனத்திருப்பதை உணர்ந்தாள். அடுத்த கணமே இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் கதைகளிலும் சினிமாக்களிலும் தான் காண முடியும் என்ற ஏமாற்றம் பிறந்தது.
சுமார் 6:30 மணிக்கு மணியக்காரர் மட்டும் வந்தார். மாமா எங்க என்று கேட்டாள் சித்ரா. உடுமலைப்பேட்டைக்கு போயிருக்கார். அங்க குப்தா செட்டியார் இருக்காரே, அவரை பார்க்க போயிருக்கார் என்றார் அவர். மாஜி முனிசிபல் சேர்மன் செட்டியாரா? எதுக்கு? கம்பெனி முகாந்திரமாக செட்டியாரை தெரியும். என்ன திடீர்னு நினைச்சுண்டு கிளம்பினாரா? இல்லையே, முன்னேயே மத்தியானமே சொன்னார் அவரை பார்க்கணும்னு. உடுமலைப்பேட்டை போறது தெரிஞ்சிருந்தா நானும் கூட போயிருப்பேனே. பெரியம்மா போனப்புறம் இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது சித்ரா. திடீரென்று மணியக்காரர் வேதனை கலந்த குரலில் கூறினார். ஏன்? இந்த வீட்டை புதுசு பண்ண போகிறார் உங்க மாமா. குப்தா செட்டியார் ஊருக்கே உபகாரி, உங்க மாமாவுக்கு சிநேகிதர். அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அவருடைய மேற்பார்வையில் வீட்டை சரி செய்ய சொல்ல போகிறார். சித்ராவினால் தன் காதையை நம்ப முடியவில்லை. மனக்கண்முன் ஒரு சிறு வீடு அழகும் பொலிவும் நிறைந்து எழுந்தது. கம்பி அழி போட்ட திண்ணை, அழிகளுக்கு வெள்ளி நிற பூச்சு, புது தூண்கள், வழவழவென்ற தரை, தூர் எடுத்த கிணறு, புறக்கடையில் வரிசையாக நிற்கும் வாழை மரங்கள், பூச்செடிகள். திடீரென்று ஒரு கேள்வி அவள் மனதில் எழுந்தது. அதை மணியக்காரரிடமே கேட்டாள். வீட்டை புதுசாக்கி மாமா என்ன செய்ய போகிறார்? வாடகை கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாரா? மணியக்காரர் சிரித்தார். அவரே சொல்வார் குழந்தை என்றார் அவர். உடுமலைப்பேட்டையில் குப்தா செட்டியாரை யாருக்காவது தெரியாது என்றால் அவர் அன்றுதான் அந்த ஊரில் கால் வைத்திருக்கிறார் என்று நிச்சயமாக சொல்லலாம். அரசியல் தவிர எல்லா துறைகளிலும் செட்டியாரின் நிழல் ஒளி வீசியது. சிறுவர் பள்ளிக்கூடங்களில் இருந்து ஆஸ்பத்திரிகள் வரை எல்லா இடங்களிலும் அவருடைய தர்ம சிந்தனையின் முத்திரை இருந்தது. தேவைக்கு மிக அதிகமான செல்வம் இருந்தும் குப்தா செட்டியார் பலரை போல தம்முடைய பங்களாவின் உள்ளேயே ஒடுங்கி கிடக்கவில்லை. பிரம்மாண்டமான வெட்ட வெளியில் எப்படி பசுக்கள் சுயேச்சையாய் தங்களுடைய பசியை ஆற்றிக் கொள்கின்றனவோ அதுபோல அவருடைய வீட்டில் ஏழைகளும் வழிப்போக்கர்களும் நிறைந்து வழிந்து போவார்கள். தர்ம சிந்தனை நிறைந்தவர் என்பதால் அவர் சதா சர்வ காலமும் தர்மத்திலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பக்தியிலும் மூழ்கி கிடக்கவில்லை. நண்பர்களுடன் பேசினார். பேசியவர்கள் அவரை நண்பராக்கி கொண்டு மரியாதை செலுத்தினர். சிநேகிதர்களிடையே மனஸ்தாபம், குடும்பங்களில் சிக்கல்கள், சகோதரர்களிடையே பூசல்கள் இவையெல்லாம் அவருடைய தலையீட்டால் தீர்ந்து போயின. இப்பேற்பட்ட செட்டியாரிடம் ஒரே ஒரு குறை மட்டும் இருப்பதாக மற்றவர்கள் நெருங்கி பழகினவர்கள் சொன்னார்கள். வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக அவர் பேசி தீர்ப்பதை பலர் ரசிக்கவில்லை. அவர்கள் செட்டியாரின் உதவிக்காக வந்த சமயத்தில் அவருடைய கண்டிப்பும் கராரும் நிறைந்த பேச்சை கேட்டு மனம் வருந்துவதாக நண்பர்கள் சொன்னார்கள். 56 வயதுக்கு மேல் தம்மை மாற்றிக்கொள்ள முடியாது என்று செட்டியார் சிரிப்பார். அன்று மாலை மணி 7 இருக்கும். பங்களாவின் வெளிவராந்தாவில் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்தவராய் செட்டியார் உட்கார்ந்திருந்தார். அரை மணி நேரத்துக்கு முன்புதான் ஒரு இளம் தம்பதியும் பெண்ணின் தகப்பனாரும் அவரிடம் வந்து போனார்கள். பெண் தன் பேச்சுக்கு அடங்குவதில்லை. தான் சம்பாதிக்கும் பணத்தில் தன் இஷ்டப்படி செலவு செய்கிறாள் என்பது கணவனின் வாதம். சம்பளத்தில் பாதி பணத்தை கல்யாணத்துக்காக தன் தந்தை பட்ட கடனை தீர்க்க உதவி வருவதாக பெண்ணின் பதில். கணவரிடம் வந்துவிட்டால் மனைவி அவனை கேட்காமல் ஏதும் செய்யக்கூடாது என்று பிடிவாதம் செய்தான் கணவன். மனைவியின் அடங்காத்தனத்தால் தன்னுடைய மன உளைச்சல் நாளுக்கு நாள் அதிகமாகிறது என்றும் அதற்கு முடிவு காண விவாகரத்து ஒன்றுதான் வழி என்றும் அவன் கூறினான். பெண்ணை பெற்றவர் கையை பிசைந்தார். இனிமேல் பெண் தம்முடைய கடனை தீர்க்க பணம் ஏதும் தர வேண்டியதில்லை என்று அழுதார். செட்டியாருக்கு அவரை தெரியும். ஒரு மில்லில் வாட்ச்மேனாக இருந்து ஓய்வு பெறும் தருவாயில் லாரி விபத்தில் சிக்கி காலை இழந்தவர். அதே மில்லில் வேலை செய்யும் ஒரு வாலிபனுக்கு தம் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்திருந்தார். அப்பெண்ணும் மாதம் 120 ரூபாய் சம்பாதித்து வந்தாள். செட்டியார் 10 நிமிடங்கள் தான் பேசினார். முடிவில் எல்லோரும் திருப்தியுடன் போனார்கள். அவர்களை நினைத்து கொண்டே உட்கார்ந்திருந்த செட்டியார் ஒரு கார் வரும் சத்தத்தை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தார். கார் வந்து நின்றது. நமஸ்காரம் செட்டியார் வாழ். வாங்க சுந்தரேசன், வாங்கோ. சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். என்ன செய்கிறது? வயசாயிருந்ததாலே என்று எழுந்தார் செட்டியார். இருவரும் தங்களுடைய வியாபாரங்களை பற்றி பேசி தீர்த்தார்கள். முடிவில் சுந்தரேசன், இப்ப நீங்க ஒரு சின்ன உதவி எனக்கு செய்யணும் என்றார். உதவின்னு சொல்லுங்க போதும். மடத்து குளத்துல என் அக்கா இருந்த வீடு இருக்கு. ஆமாம், அதை புதுப்பிக்கணும். ஏன், அதை புதுப்பிச்சு என்ன செய்யணும்? நல்ல விலை கிடைக்கணும்னு ஏற்பாடா? நல்ல இடத்துல இருக்கணும்னு ஏற்பாடு செட்டியார்.
என்ன சொல்றீங்க? 40 வருஷமா மெட்ராஸ்ல குப்பை சேர்த்தாச்சு. அதையெல்லாம் அங்க இருக்கிற சமுத்திரத்திலேயே கொட்டிவிட்டு அமராவதி கரையில நாளை எண்ணலாம்னு உத்தேசம். என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? உங்க பிசினஸை யார் பார்த்துக்குவாங்க? இத்தனை நாளா அது என் கம்பெனி, என் பிசினஸ்னு தான் நான் என்னையே ஏமாத்திண்டு வந்தேன். ஆனா எனக்கு தெரியும் சுந்தரேசன், நீங்க உங்க தங்கை புருஷனை வஞ்சித்த நாள்ல இருந்தே உங்க கதை தெரியும். செட்டியார், சுந்தரேசன் இடைமறிக்க முயன்றார். இருங்க, அவன் இன்சால்வென்சி கொடுத்து விட்டு ஓடி போனானே, அதுக்கு முன்னால என் கூடத்தான் ஒரு வாரம் இருந்தான். என்கிட்ட தான் முதல்ல பணத்தை ஒப்படைச்சான். நான் தான் முடியாதுன்னேன். ஏன் தெரியுமா? அந்த பணத்தை அவன் நியாயமாய் கோர்ட்டில் கட்டி கடங்காரங்களுக்கு சேர செய்யணும். அதை அவன் செய்யல, உங்ககிட்ட ஒப்படைச்சான். செட்டியார், நான் சொல்ல வந்தது, கொஞ்சம் இருங்க சுந்தரேசன். அந்த பணம் உங்களுக்கு புதையல் மாதிரி கிடைச்சது. வியாபாரத்துல முடக்குனீங்க. பலமான ஏஜென்சிகளை சம்பாதிச்சுக்கிட்டீங்க. காரு பங்களான்னு ஜமாய்க்கிறீங்க. அது சரி, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கு? என் கூடத்தான் கொஞ்ச காலம் மெட்ராஸ்ல. இப்ப மடத்து குளத்துக்கு என்னோட வந்திருக்கா. பாவம், அவளோட அப்பன் அவளுக்குத்தான் உங்ககிட்ட ஒப்படைச்சான் பணத்தை. நீங்க என்னடான்னா? தப்புதான் செட்டியார், நான் செய்தது தப்புதான். அந்த பெண் இருக்கிற திசையை எட்டி கூட பார்க்காமல் இத்தனை நாள் இருந்து விட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? நீங்க இப்ப என்ன சொன்னாலும் இனி என்ன செய்தாலும் அது பூரணமான பிராயச்சித்தமா இருக்க முடியாது சுந்தரேசன். நீங்க பிசினஸ் பண்ணி பணம் கொழிச்சது கூட தப்பில்ல. அந்த பெண்ணுக்கு அவளுடைய குழந்தை பருவத்தில் ஆதரவாக இல்லாமல் போயிட்டீங்க. அதுக்கு நல்ல உடையும் சாப்பாடும் இல்லாம அடிச்சீங்க. அந்த காலத்திலிருந்தே அவ உங்ககிட்ட இருந்திருந்தா பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அவளை பற்றி எல்லா விவரங்களும் தெரிந்திருக்கும் செட்டியார். அவ மெட்ராஸ்க்கு வேலையில சேர என்னைக்கு புறப்பட்டாளோ அந்த நாள் வரை என்னென்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மணியக்காரர் பாவம் கதை கதையா சொல்வார். அவர் அந்த பெண் மேல காட்டிய அக்கறையில் 1000ல் 1 பங்காவது நீங்க காட்டி இருந்தீங்கன்னா, நீங்க செய்ய நினைக்கிற பிராயச்சித்தத்துக்கு அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது அர்த்தம் இருக்கும். என்னை வாய் வார்த்தையால கொல்லாதீங்க செட்டியார். நான் தப்பு செய்து விட்டேன். சாதாரண தப்புன்னு நீங்க உங்களையே ஏமாத்திக்காதீங்கோ. அந்த பொண்ணு சித்ரா யாரு? உங்க கூட பிறந்தவளின் ஒரே பெண். அம்மா கண்ணை மூடினா, அப்பன் ஓடிப்போனான். அவன் காலனா கொடுக்காமலே ஓடி இருந்தாலும் அவளை காப்பாத்தி ஆளாக்கி ஒருத்தன் கையில ஒப்படைக்கிற கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த கடமை உணர்ச்சி உங்களுக்கு வராமல் போயிடும்னு பயந்துதான் அவளுடைய அப்பன் பணத்தை அள்ளி கொடுத்து விட்டு போனான். நீங்க என்ன செய்தீங்க? அந்த பெண்ணையே கொலை பண்ணிட்டீங்க. செட்டியார் நிதானமாக கோர்வையாய் பேசினார். ஒவ்வொரு வார்த்தையும் சரம் சரமாக சுந்தரேசனை துளைத்தது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் செட்டியார். மனுஷன் தப்பு பண்ணா பிராயச்சித்தம் செய்து தன் மனசாட்சிக்கு நிறைவு தேடிக்கொள்ளக் கூடாதா? செட்டியார் சிரித்தார். பிராயச்சித்தம்? அன்னைக்கு அந்த பெண்ணை ஏமாத்தினீங்க. இன்னைக்கு உலகத்தையும் ஏமாத்தி உங்களையும் ஏமாத்திக்கிறீங்க. ஒரு பணக்கார பெண்ணை ஏழையா வாழ அடிச்சதுக்கு இப்ப நீங்க என்ன பிராயச்சித்தம் செஞ்சாதான் என்ன? சுந்தரேசனால் பேச முடியவில்லை. செட்டியாரிடம் அவர் வீட்டை புதுப்பிக்கும் விஷயமாக பேசத்தான் வந்தார். ஆனால் செட்டியார் அதை விட்டுவிட்டு என்னென்னவோ பேசுகிறார். அவர் கூறுவதெல்லாம் உண்மைதான். சுந்தரேசனோ நினைத்து நினைத்து வேதனைப்பட்டதுதான். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டாமா? செட்டியார் வாழ், நீங்க நறுக்கு நறுக்குன்னு எல்லாம் அலசி விட்டீர்கள். ஆனா நான் சொன்னதை தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. நான் அந்த பொண்ணுக்கு சகல சொத்துக்களையும் கொடுத்து விடலாம்னு நிச்சயம் செய்தாச்சு. என் அக்கா இப்படி திடீர்னு சாகாம இருந்திருந்தா 4 நாள் முன்னையே ரெஜிஸ்டர் ஆகி இருக்கும். இப்ப மெட்ராஸ் போனதும் முதல் காரியமா செய்ய போறேன். முதல் காரியம் அது இல்லை சுந்தரேசன். சுந்தரேசன் செட்டியாரை ஏறிட்டு பார்த்தார். அவர் என்ன சொல்கிறார்? முதல் காரியம் அது இல்லை என்றால் பின் எது? செட்டியார் சிரித்து கொண்டே தொடர்ந்தார். முதல் காரியம் பழைய கடன்காரர்களை தேடி பிடித்து அவர்களுடைய கடன்களை தீர்ப்பதுதான். அசல் மட்டும் கொடுத்தால் போதும், அவர்கள் வயிறு குளிரும். சித்ராவின் வாழ்க்கையும் சாபம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அவளை பெற்றவனுக்கும் அபவாதம் இருக்காது. அவர்கள் எல்லாம் எங்கேன்னு தெரியாதே. இந்த ஊர் முன்சீப் கோர்ட்டிலே எல்லா தகவல்களும் கிடைக்கும். இன்சால்வென்சி பெட்டிஷன் சம்பந்தமான பழைய ரெக்கார்டுகளில் கடன்காரர்கள் பெயர்களை தேடி பிடிக்கலாம். யாராவது இப்போ உயிரோடு இல்லாமல் இருந்தா அவர்களுடைய சந்ததிகளிடம் கடனை திருப்பி கொடுக்கலாம். சுந்தரேசன் ஊமையாக உட்கார்ந்திருந்தார். ஏன் கடனை திருப்பி கொடுக்க மனசு வரமாட்டேன் என்கிறதா? இல்லை இல்லை, அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை.
பின் ஏன் வாய் மூடியா உட்கார்ந்திருக்கீங்க? பழைய தஸ்தாஜ் வேஜுகளை தேடி பிடிக்கிறதும் கடன்காரர்களின் இருப்பிடங்களை கண்டுபிடிக்கிறதும் என் வேலை. போதுமா? சரிங்க செட்டியார். அப்புறம் பணத்தை அனுப்புறது உங்க வேலை. அதை சித்ராவே அனுப்பினால் நன்றாக இருக்காது. தகப்பனாரின் கடனை அவருடைய பெண்ணே தீர்த்தாள் என்று அவர்கள் பாராட்டுவார்களே. இந்த பாராட்டு போலி பாராட்டு. இது அவளுக்கே பிடிக்காது. நீங்களே அனுப்புங்கள். சரி. அப்புறம் என்ன செய்ய போறீங்க? எல்லா சம்பாத்தியத்தையும் சித்ரா பேருக்கு எழுத போறேனுங்க. கம்பெனியை யாரு கவனிச்சுக்குவா? அவளும் என் பிள்ளையும். எந்த பிள்ளை? மூத்தவனுக்குத்தான் கல்யாணம் ஆயிடுத்தோ? இரண்டாவது பையனா? இல்லைங்க, கடைசி பிள்ளை டாக்டரா இருக்கா. அவன் வைத்தியத்தை பார்ப்பானா, கம்பெனியை கவனிப்பானா? ரெண்டு பேருமா கவனிக்க முடியுமுங்க. நானும் அப்பப்போ பார்த்து கொள்வேன். உங்க பிள்ளையையும் இந்த பெண்ணையும் சேர்த்து சேர்த்து பேசுறீங்களே, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஆமா. செட்டியார் திடீரென்று வாய்விட்டு சிரித்தார். சுந்தரேசன், நீங்க ஒரு அபாரமான மனுஷன் ஐயா. ஒரு கையால சொத்தை எழுதி கொடுத்து விட்டு இன்னொரு கையால உங்க பக்கமே அதை இழுத்து வச்சுக்கிறீங்க. ரொம்ப பெரிய பிராயச்சித்தம் தான் செய்யறீங்க, சந்தேகமே இல்லை. செட்டியார், இங்க தான் நீங்க பெரிய தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. என் அக்கா சாகர சமயத்துல தான் இந்த பெண் மனசுல இருக்கிற ஆசை எனக்கு தெரிய வந்தது. அதுவரையில் என் பிள்ளையும் அவளும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க இப்ப சொல்றதை நான் நம்பணும்னு ஆசைப்படுறீங்களா சுந்தரேசன்? நான் தப்பு செய்தவன் தானேன்னு உங்களுக்கு நம்பிக்கை வரலை. நீங்க செய்ய நினைச்சிருக்கிற பிராயச்சித்தத்துக்கும் ஒரு சத்தியம் வேணும் இல்லையா? அது இருக்கணுமானா இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தக்கூடாது. அப்படின்னா அந்த பெண்ணை நான் ஏழையா வாழ அடிச்சேன்னு சொன்னீங்க, ஒப்புக்கொள்றேன். அவ ஆசைப்படி கல்யாணமும் செய்து கொடுக்கலேனா இன்னொரு தப்புக்கும் நான் என்னை ஆளாக்கிக் கொள்வேன். உலகம் என்ன நினைக்கும் என்கிறதைத்தான் நான் சொன்னேன். நான் இந்த மடத்து குளத்தில் கடைசி நாட்களை கழிக்கப் போகிறேன். ஒருவன் சொத்து சேர்ப்பதே தன் பிள்ளை குட்டிகளுக்காகத்தானே. நீங்க மடத்து குளத்தில் இருந்தாலும் சொத்து உங்க பிள்ளை கையில தானே இருக்க போகிறது. நன்றாக யோசித்து பதில் சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை செட்டியார். மனம் குழம்பி உட்கார்ந்திருந்த சுந்தரேசனை செட்டியார் புன்முறுவலுடன் பார்த்தார். சுந்தரேசன், நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைக்க கூடாது, அவ்வளவுதான். அப்படியென்றால் பெண்ணை பெற்றவன் இப்போ எங்க இருக்கான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா அதற்காக அவன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லிவிட முடியுமா? அவனை எங்கே என்று தேடுவது? அது இனிமேல் உங்கள் வேலை. தஸ்தாஜு வேஜுக்களை நான் இங்கே தேடி கடன்காரர்களை கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் உங்கள் தங்கை புருஷனை தேடி பிடியுங்கள். ஆற்று மணலிலே புதைந்து போன வைரத்தை எப்படி தேடுறது? எங்க தேடுறது? சுந்தரேசன் அங்கலாய்த்து கொண்டார். அது எனக்கு தெரியாது. இல்லாவிட்டால் உங்கள் பிராயச்சித்தம் போலி பிராயச்சித்தம்தான். அவனை கண்டுபிடிக்கவே முடியாவிட்டால் பிரயத்தனம் செய்யுங்கள். என்ன செய்தும் முடியவில்லை என்று தெரிகிற போது மீண்டும் யோசிக்கலாம். வேணுமானால் உங்கள் பிராயச்சித்த திட்டத்தை கைவிடலாம். சுந்தரேசனுடைய முகம் வேதனையில் சுருங்கியது. ஏன் செட்டியாரிடம் வந்தோம் என்று தம்மை தானே நொந்து கொண்டார். சித்ராவினுடைய எதிர்காலம் தம் கையில்தான் இருக்கிறது என்று இத்தனை நாள் தமக்குள் எண்ணி இருந்தாரே, அது இப்போது எவ்வளவு பெரிய உண்மையாக போய்விட்டது. என்ன சுந்தரேசன், அசந்து போய் உட்கார்ந்து விட்டீர்கள்? நீங்கள் வாய் வார்த்தையா சொல்ற பிராயச்சித்தத்தை நிறைவேற்றணும்னு மனசார நெஞ்சார வேட்டி கொள்ளுங்க. வழி தானாக பிறக்கும். நான் உங்க அக்கா வீட்டை புதுப்பிச்சு வைக்கிறேன். பெண்ணின் கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க வந்து குடியேறலாம். சுந்தரேசன் எழுந்தார். நான் வரேன் செட்டியார். இங்க வந்ததும் என் மனசு குழம்பி போச்சா இல்ல தெளிவு கிடைச்சதான்னு எனக்கே புரியல என்றார் அவர். தெளிவு கிடைச்சா கூட குழம்பின மாதிரிதான் இருக்கும் என்று சொல்லி சிரித்தார் செட்டியார். சுந்தரேசன் செட்டியாரிடம் விடை பெற்று கொண்டு காரை நோக்கி நடந்தார். அவர் காரின் கதவை திறக்கையில் செட்டியார் பின் தொடர்ந்து வருவது தெரிந்தது. கதவின் பிடியில் இருந்து கையை எடுக்காமலேயே திரும்பி பார்த்தார். சுந்தரேசன், மைசூர் ராஜ்யத்துல பெல்காமில் இருந்து 20வது மைலில் சங்கேஷ்வர்னு ஒரு இடம் இருக்கு என்றார் செட்டியார். எதற்காக முன்பின் கேட்டறியாத ஒரு ஊரின் பெயரை அவர் சொல்கிறார் என்று சுந்தரேசனுக்கு முதலில் புரியவில்லை. ஆனால் ஒரு கண நேர யோசனைக்கு பின் துள்ளினார். அங்க இருக்கானா? தெரியாது. நல்லமுத்து கவுண்டர் காரில் பம்பாய்க்கு போகும்போது அங்க 2 மணி நேரம் தங்கினாராம். அப்ப பார்த்தாராம். ஆனால் அவன் இவரை புரிந்து கொள்ளாதது போல நழுவினானாம். மெட்ராஸ் போய் சேர்ந்த அடுத்த நாளே சங்கேஷ்வருக்கு ஓடுகிறேன் என்றார் சுந்தரேசன். அவசரப்படாதீர்கள். நல்லமுத்து கவுண்டர் அவனை பார்த்து 3 வருஷம் ஆகிறது. ஆரம்பத்தில் பொங்கி எழுந்த ஆர்வமும் நம்பிக்கையும் ஒரு கணத்தில்
செங்கல் சரிவது போல சரிந்தன. சுந்தரேசன் மௌனமாக காரில் ஏறிக்கொண்டார். ஒரு சனிக்கிழமை சிவகாமி அம்மாளுக்கு கடிகாரம் நின்று விட்டதான அலுப்பு. அவள் யார் யாரையோ நினைத்து பார்த்தாகிவிட்டது. ஒருவரையும் சென்று பார்க்க மனம் விழையவில்லை. வீட்டினுள்ளேயே பல தடவை நடந்து நடந்து கடிகாரத்தின் முட்களை நகர்த்த முயன்றாள். கடைசியாக அவள் ஹாலுக்குள் வந்து சோஃபாவில் உட்கார்ந்து அன்றைய தினசரியை 3வது தடவையாக பிரித்த போது மணி 2. வெயில் சலிப்பின்றி காய்ந்து கொண்டிருந்தது. வீட்டில் ஆள் அரவம் இல்லை. கர்ப்ப கிரகத்தை பூட்டிய பின் கோயிலில் ஏற்படும் நிசப்தத்தை போன்ற ஒரு மௌனத்தின் ஒலிதான் அவள் காதினுள் ஒலித்து கொண்டே இருந்தது. மௌனத்துக்கும் ஒலி இருக்கிறது என்ற பிரம்மையிலேயே சிவகாமி சில நிமிடங்கள் கண்ணை மூடினாள். கண் முன் அசம்பாவிதமான காட்சிகள் திடீர் திடீரென எழுந்து மறைந்தன. அத்தனை பெரிய பங்களாவில் அவள் சின்னஞ்சிறு பொம்மையாக மாறுகிறாள். முகமெல்லாம் விகசிக்க, பட்டுப்புடவை சரசரக்க, காதிலும் மூக்கிலும் கமலங்கள் ஜொலிக்க, சித்ரா பொம்மையை அங்கும் இங்குமாக தூக்கி எறிந்து விளையாடுகிறாள். பொம்மை வலியில் அழுகிறது. கண்களை திறந்தபோது இதழ்களில் இருந்து ஓரிரு முத்துக்கள் கன்னங்களில் விழுவதை உணர்கிறாள் சிவகாமி. அவளுடைய கண்ணீரின் சூட்டை அவளாலேயே பொறுத்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் தினசரியை பார்க்கிறாள். இன்னும் தேங்கி இருக்கும் திவலை மூலமாக பார்வை ஊடுருவிய போது பத்திரிகையில் எழுத்துக்கள் ஏதும் தெரியவில்லை. சிவகாமி புடவை தலைப்பால் கண்ணை துடைத்து கொண்டாள். ஏமா அழற? மௌனத்தின் உள் ஒலியை அடக்கி கொண்டு எழுந்த குரலை கேட்டதும் சிவகாமிக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த நிலையிலேயே ஏறிட்டு பார்த்தாள். எதிரில் நின்றான் முரளி. அழலடா, அவன் எங்கேயோ புறப்பட்டு போக தன்னை தானே தயார் செய்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு வந்தது அவளுக்கு. எங்க புறப்படுற இந்த வெயில்ல என்று கேட்டாள். சினிமாவுக்கு. எதுக்குடா சினிமா? இத்தனை நாளா ஜுரத்துல கிடந்த, இன்னும் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளேன். முடியலம்மா, இப்பத்தான் அண்ணா குணமாகி தலைக்கும் ஜலம் விட்டு கொண்டாகி விட்டதே. தனியாவா போற? ஆமாம், நீயும் வரையா? ம், நான் கெட்ட கேட்டுக்கு சினிமா ஒண்ணுதான் பாக்கி. ஏமா, உனக்கு என்ன குறை? முரளி சிரித்து கொண்டே கேட்டான். எதைன்னு சொல்றது? அவள் மனதை புரிந்து கொண்ட முரளி, நீ எதை நினைச்சு பரிதவிச்சு உன்னையே நீ தின்னுன்றிருக்கேன்னு எனக்கு தெரியும் என்றான். உன் அப்பா என்னை நடுத்தெருவில் நிறுத்தி விடுவார் போலிருக்குடா. இத்தனை காலமும் ஒரு வாழ்வு வாழ்ந்து பழக்கப்பட்டு போயிட்டேன். ஆனா இனிமே அதை மாத்திக்கணும்னு யார் சொன்னா உன்கிட்ட? யாரும் சொல்லல. ஆனா அது மாறிவிடும். அது மாறக்கூடாது என்று யாராவது உனக்கு பக்க பலமாக இருப்பார்கள் என்றால் அது சித்ராதானம்மா. அவளை நீ சரியாகவே புரிந்து கொள்ளவில்லை. அவள் என்னை தூக்கி எறிஞ்சு பேசினாலும், மதிப்பு கொடுக்காமல் எதிர்வாதம் செய்தாலும் நல்ல பெண்ணுன்னு எனக்கும் தெரியும்டா முரளி. ஆனா உன் அப்பா செய்ய போகிற பயங்கரம் நடந்து முடிஞ்சதும் அவள் அழுக்கு கூடையில போடுற துணி மாதிரி என்னை கசக்கி எறிந்து விடுவாள். 4 காசை கண்டப்புறம் நான் குணத்தில் மாறிவிட்டேன்னு அந்த காலத்தில் சில பேர் சொல்வா. இப்ப நினைச்சு பார்க்கிற போது அது உண்மைதான்னு எனக்கே புரியறது. அது மாதிரி சித்ரா மாறக்கூடிய பெண் இல்லைன்னு எனக்கு படுறதும்மா. அப்படியே மாறினாலும் நீ ஏன் கவலைப்படணும்? உன் மேல வெயில் படாமல், மழை அடிக்காமல் பார்த்துக்கத்தானே 3 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்க. சிவகாமி பெருமூச்சு விட்டாள். எனக்கு டைம் ஆறது, நான் வரேன் என்ற முரளி கூறிவிட்டு புறப்பட்டு விட்டான். முரளி சென்ற பிறகும் சிவகாமி சோஃபாவிலேயே உட்கார்ந்திருந்தாள். அவன் ஞாபகப்படுத்திய அவளுடைய 3 பிள்ளைகளும் ஒரே கணத்தில் அவள் கண் முன் நின்றார்கள். சங்கரன் அலட்சியமாக எங்கேயோ பார்த்தவாறு நின்றான். தன் எதிரே தன் தாயார் இருக்கிறாள் என்ற நினைப்பே இல்லாதவனைப் போல பாபு சிகரெட்டும் வாயுமாக காட்சியளித்தான். 3ஆம் அவன் முரளி அவள் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். இந்த 3 பிள்ளைகளில் யாராவது ஒருவன் அவள் மீது வெயில் படாமலும் மழை அடிக்காமலும் பார்த்து கொள்வான் என்றால் அது முரளிதான் என்ற எண்ணம் உதித்தது. இந்த எண்ணம் அவளுள் எழுந்து இன்ப நாதம் ஒன்றை எழுப்பிக் கொண்டிருக்கையிலேயே திடீரென்ற ஒரு குரல், இதுவரை கேட்டறியாத குரல், வாசல் பக்கத்தில் இருந்து வந்தது. சிவகாமி திடுக்கிட்டு பார்த்தாள். ஒரு பெண் நின்றிருந்தாள். கனகாம்பர கலரில் உடம்போடு ஒட்டினாற் போன்ற ஜார்ஜெட் புடவை, கழுத்தில் ஒரு செயின், தலையில் வானை நோக்கி புறப்பட்ட தேங்காய் மட்டை போன்ற கொண்டை. கனகாம்பர சோழியின் முன் பாகம் முழுதும் தெரியும் வகையில் புடவை தலைப்பு தோளின் எல்லையில் நழுவி கொண்டிருந்தது. அந்த பெண்ணின் தோற்றத்தை கண்டவுடனேயே மனம் வெறுத்த சிவகாமி அதை வார்த்தைகளில் வீசினாள். யார் நீ? அடுத்த கணம் அவள் ஹாலினுள் நுழைந்தாள். வலது கையில் கூலிங் கிளாஸ்,
இடது கையில் பெரிய கைப்பை, அதுவும் கனகாம்பர கலரில். நீங்க தானே மிஸ்டர் பாபுவின் மதர்? ஆமாம். முதல்ல உன் மார்பை போர்த்திக்கொள். புடவை தலைப்பை சரி செய்து கொண்டே, என் பெயர் சரோஜா என்றாள் அவள். நினைத்தேன் என்ற சிவகாமி. உனக்கு என்ன வேணும்? பாபு இன்னும் ஆபீஸில் இருந்து வரவில்லை என்றாள். தெரியும், இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது அவருக்கு, 3 மணிக்குத்தான் முடியும். அப்போ என்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாயா? ஆமாம். அன்னைக்கு ஒரு நாள் உன் அப்பா கூட அவனுடைய அப்பாவை பார்க்க வந்திருந்தார். ஆமாம். அப்புறம் உங்க மருமகள், அவள் பெயர் என்ன? ஆமாம், சித்ரா. அவள் கூட வந்து எனக்கு ஏதோ உபதேசம் செய்துவிட்டு போனாள். அவள் எங்கே? அவளை பார்க்கணுமா? அப்படியானால் ராத்திரி 7 மணிக்கு மேல் வா. ஊரில் இருந்து அப்பதான் திரும்பி வருகிறாள். நான் இப்போ முக்கியமா உங்களைத்தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? உங்கள் பிள்ளை மிஸ்டர் பாபு என்னை ஏமாற்ற பார்க்கிறார். என்னை விளையாட்டு பொம்மையினை நினைத்து கொண்டு விட்டார் போலிருக்கிறது. நீ ட்ரெஸ் செய்து கொண்டிருக்கிற கோலத்தையும் கொண்டை போட்டு கொண்டிருக்கிற அழகையும் பார்த்தபோது எனக்கும் அப்படித்தான் பட்டது. உங்கள் வீட்டில் நான் ஒரு நாள் விளக்கேற்றுவேன்னு மிஸ்டர் பாபு சத்தியம் பண்ணி கொடுத்தார். சிவகாமி சரோஜாவை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தாள். குமரி கிடந்த அவள் இதயத்தில் இப்போது கோபமும் ஆத்திரமும் வெடித்தன. நீ இந்த வீட்டில் விளக்கேற்றி விட்டால் வீடு இருட்டில் மறைஞ்சுவிடும். ஒரு கணம் சரோஜா மௌனமானாள். அடுத்த கணமே, அப்போ பாபுவின் மனைவியாக வர எனக்கு அருகதையோ யோகியதையோ இல்லை என்கிறீர்களா? அவனுடைய மனைவிக்கு என்னென்ன யோகியதாம்சங்கள் இருக்க வேண்டும் என்று நான் இன்னும் வரையறுக்கவில்லை. அதை அவனே செய்து கொள்ளட்டும். ஆனால் இந்த வீட்டில் விளக்கேற்றி வைக்க உனக்கு தகுதி இருப்பதாக எனக்கு படவில்லை. நீ வந்த காரியம் ஆகிவிட்டது என்று எனக்கு படுகிறது. நீ போகலாம். எனக்கு படவில்லை. இப்போ நான் வந்தது உங்களிடம் நியாயம் கேட்க மட்டுமல்ல, உங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள. அந்த பெண் சித்ரா உங்களை பற்றி உயர்வாகத்தான் ஏதோ 2 வார்த்தை பேசினாள். ஆனால் நீங்கள் உங்கள் முதல் பிள்ளையின் பெண்டாட்டியை கழுத்தை பிடித்து தள்ளாத தோஷமாக விரட்டினீர்களாமே, எதற்கு? காரணம் சொல்றதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். அவளையாவது கழுத்தில் தாலி ஏறின பிறகுதான் விரட்டினேன். உன்னை உன்னை சிவகாமிக்கு மூச்சு வாங்கியது. சரோஜா கலகலவென்று சிரித்தாள். இது அந்த காலம் இல்லை மாமி, நாட்டு பெண்ணை சாணி தட்ட சொல்றதுக்கு. பாவம் நீங்கள், உங்கள் ஸ்தானத்தை பற்றி என்னென்னவோ கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். சிவகாமி மெதுவாக எழுந்தாள். உன்னுடன் பேசிக்கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை. தயவு செய்து கொஞ்சம் உட்காருங்கள். நான் இந்த மாதிரி மேனா மினுக்கியாட்டம் ட்ரெஸ் செய்து கொண்டிருக்கிறதை பார்த்துத்தான் என் மேல உங்களுக்கு இவ்வளவுக்கு பொறுப்பு வந்திருக்குன்னு எனக்கு புரியறது. கல்யாணம் ஆனதும் நிறுத்தி விடுவேன். சிவகாமி உட்கார்ந்தாள். சரோஜாவை பார்க்கவே பிடிக்கவில்லை. மனம் குமட்டியது. ஒரு நிமிஷம் மௌனம் நிலவியது. சரோஜா புது குரலில், தாழ்ந்த குரலில், இதுவரையில் இல்லாத பணிவுடன் ஆரம்பித்தாள். நீங்க தான் மாமி என்னை காப்பாத்தணும். அடுத்த கணம் அவளுடைய கண்களில் இருந்து நீர் பெருகலாயிற்று. சிவகாமி அயர்ந்து போய் அவளையே பார்த்தாள். ஒரு கண நேரத்தில் அவளுக்கு எல்லாமே புரிந்து விட்டது. பாபு பொம்மையுடன் விளையாடிவிட்ட விளையாட்டின் விபரீதத்தை பொம்மையின் உட்குரலில் இருந்தே புரிந்து கொண்டாள். இவ்வளவு தூரம் எல்லாம் தெளிவாக புரிந்ததும் அவளுடைய வாய் யதார்த்தமாக கேட்டது. நீ என்ன சொல்ற? நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சரோஜா லேசாக அழ ஆரம்பித்தாள். ஒரு தாய்மையின் மேல் இன்னொரு தாய்க்கு உண்டான கனிவு, பரிவு, இரக்கம், அன்பு எல்லாம் ஒரு வினாடி நேரம்தான் நிலைத்தன. தன்னுடைய பூவின் நறுமணத்தை காப்பாற்றி கொள்ள தெரியாமல் தன்னையே தன்னுடைய யவ்வனத்தின் நெருப்பில் பொசுக்கி கொண்ட பெண்ணை ஏறிட்டு பார்த்தாள் சிவகாமி. அடுத்த கணம் வெயிலில் உருகி கொண்டிருக்கும் பாறையில் இருந்து வெடிக்கும் அனலாக வார்த்தைகள் தெரித்தன. நீ வேலியை கடந்து போனவள். உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது. மிஸ்டர் பாபு, இனிமேல் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. என் அப்பாவுக்கு தெரிந்தால் என்னை கொன்று தானும் கயிற்றில் தொங்குவார். உன்னை பெற்றதற்கு இப்படி ஒரு நல்ல காரியத்தையாவது செய்யட்டுமே. இந்த இடத்தை விட்டு புறப்படு. திடீரென்று சரோஜா கண்ணை துடைத்து கொண்டு சிவகாமியை பார்த்தாள். மாட்டேன், இங்கே இருந்து போக மாட்டேன். இனிமேல் இதுதான் நான் இருக்க போகிற வீடு. ஏய், கத்தாதே. அவளுடைய குரலின் எதிரொலி அடங்குவதற்குள் பாபு படியேறி ஹாலினுள் நுழைந்தான். நுழைந்தவன் சரோஜாவையும் தாயாரையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றான். என்னடா அப்படி பார்க்குற? எல்லாம் நீ ஆடின ஆட்டம்தான். வாட் இஸ் இட் சரோஜா? யூ ரெஃப்யூஸ்டு டு மேரி மீ? சிச்சி, டோன்ட் பி சில்லி. அம்மா, இவதான் சரோஜா. எல்லாம் தெரியும்டா, புதுசா அறிமுகப்படுத்திக்காத.
இன்னும் தெரியாத விஷயம் கூட எனக்கு தெரியும். டே, என் மானத்தை வாங்குறதுக்குன்னு ஏன்டா என் வயித்துல பிறந்த? இப்போ என்னம்மா ஆயிடுத்து? இன்னும் என்னடா ஆகணும்? உன் முன்னால நிக்கிறதே மகா பாபம். உங்களால தான் இவ்வளவும். மிஸ்டர் பாபு, உங்க அம்மாவுக்கு என்னை இப்போ பிடிக்கவே இல்லை. சரோஜா பேசிக் கொண்டிருக்கையிலேயே சிவகாமி ஹாலை விட்டு வெளியேறினாள். சரோஜா, யூ ஆர் அ ஃபூல். உன்னை யார் இங்கே வர சொன்னார்கள்? யார் என்று உங்களுக்கு தெரியாதா? நீ ஒரு இடியட். ரொம்ப அவசரப்படுற. இனிமேலும் எப்படி காத்து கொண்டிருக்கிறதா? என் பிரச்சனை தீர்ந்தாகணும். உன் முட்டாள்தனம். நம் முட்டாள்தனம் என்று சொல்லுங்கள் மிஸ்டர் பாபு. சரி சரி, இப்ப நீ வீட்டுக்கு போ. எனக்கு ஒரு பதில் கிடைக்கணும். என்ன பதில்? நம்ம கல்யாணத்தை பத்தி. என் அம்மா அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. உங்க அம்மா அப்பாவை கேட்டுத்தான் நீங்கள் அப்படி என்னுடன் பழகினீர்களா? ஊட்டிக்கும் பெங்களூருக்கும் அழைத்து கொண்டு போனீர்களா? சி, கத்தாத சரோஜா. இப்ப நீ வீட்டுக்கு போ. உங்க அப்பா வரட்டும். அவரிடமாவது நியாயம் கிடைக்குமான்னு பார்க்கிறேன். அவர் ஊரிலேயே இல்லை. ராத்திரி வருவார்னு உங்க அம்மா சொன்னாள். இப்ப நீ உன் வீட்டுக்கு போ. மிஸ்டர் பாபு, உங்களுக்கு இப்படி என்னை விரட்ட வெட்கமா இல்லை? என்னவெல்லாம் பேசினீர்கள்? கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க நேத்து ராத்திரி அப்படி பேசிய பின் நான் எப்படி இன்னும் பொறுமையாக இருப்பதாம்? நீதான் என் கோபத்தை கிளறினாய். நீங்கள் என் கன்னத்தில் அடித்தீர்கள். என் மனசு குழம்பி கிடக்கு சரோஜா. என் மனசு குளிர்ந்து கிடக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எனக்கு தெரிந்த டாக்டர் இருக்கிறார். இது மாதிரி விஷயங்களில் கெட்டிக்காரர். இன்றைக்கே பார்ப்போம். நோ, எனக்கு டாக்டர் வேண்டாம். பின் என்ன வேண்டும்? கழுத்தில் நீங்கள் கட்டுகிற தாலி கயிறு. இல்லாவிட்டால் நானே கட்டிக்கிற கயிறு. பைத்திய மாதிரி பேசாதே. வா, நாம் 2 பேரும் ஏதாவது சினிமாவுக்கு போய்விட்டு வரலாம். நான் வரவில்லை. இனிமேல் எல்லாம் உங்க அப்பாவை பார்த்த பிறகுதான். பாபுவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சரி, நானே என் அப்பாவிடம் சொல்கிறேன். போதுமா? எப்போ? இன்னிக்கே. சரி, நான் 8 மணிக்கு வருகிறேன். நாளை காலையில் வா. சரி, என் அப்பாவையும் மேனேஜிங் டைரக்டரையும் அழைத்து வருகிறேன். அவர்கள் எதற்கு சரோ? எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? அடுத்த கணம் சரோஜா தன் கைப்பெட்டியை திறந்தாள். கர்ச்சீப்பை எடுத்து முகத்தை நன்றாக துடைத்து கொண்டாள். பிறகு பவுடரை எடுத்து லேசாக தடவிவிட்டு சின்னஞ்சிறு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டாள். என்னை நன்றாக அழ வைத்து விட்டீர்கள் மிஸ்டர் பாபு என்றாள் சிரித்து கொண்டே. அடுத்த கணம் அவள் ஹாலை விட்டு வெளியேறினாள். இனிமேல் நான் அழ வேண்டும் என்ற பாபு தன்னுள் முணுமுணுத்து கொண்டே மாடியை நோக்கி நடந்தான். சிவகாமி அன்று மாலை வரை அழுது தீர்த்தாள். மூத்த பிள்ளை விஷயத்தில் குடும்பத்தின் கௌரவமும் மானமும் அவளால் தான் ஓரளவு குலைந்தது என்று சுந்தரேசன் உட்பட எல்லோரும் குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் இப்போது பாபுவின் விஷயத்தில் அவள் என்ன குற்றம் செய்தாள்? பாபு குடும்பமே தலை தூக்க முடியாத அளவுக்கு ஒழுங்கீனமாக நடந்து கொண்டான். இதனால் சுந்தரேசனுடைய குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயர், எளிதில் காலத்தாலும் மறைய முடியாத அவப்பெயர் தோன்றிவிட்டது. எத்தனை நேரம்தான் ஒன்றையே நினைத்து நினைத்து மனம் புழுங்கி புழுங்கி அழுவது? இந்த கேள்வி எழுந்த ஒரு கணத்துக்கு எல்லாமே மறந்து போகும். ஆனால் அடுத்த கணமே பாபு சரோஜாவின் நினைவு தலை தூக்கி மனதை ரணகளத்தில் ஆழ்த்திவிடும். முரளி சினிமாவில் இருந்து திரும்பியதும் முகம் சிவக்க உட்கார்ந்திருந்த தாயாரை பார்த்து திடுக்கிட்டு போனான். என்னம்மா, இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? ஏன் உன் கண் கோவை படமா சிவந்திருக்கு என்று கேட்டான். டேய் முரளி, நான் எப்படியடா சொல்வேன்? பாபு என் இதயத்தை கிழிச்சு பிறந்தான்னு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சது. என்னம்மா நடந்தது? மானம் போயிடுத்துடா. விஷயத்தை சொல்லுமா. அந்த பெண் சரோஜா இன்னைக்கு மத்தியானம் நான் போனதும் இங்க வந்தாளா? ஆமாம். உனக்கு அது எப்படி தெரியும்? சிவகாமியின் துக்கத்திலும் ஆச்சரியம் கண்களில் பிரதிபலித்தது. நான் வீட்டை விட்டு புறப்பட்டு தெருவில் நடக்க ஆரம்பித்ததும் சரோஜா எதிர் சாரியில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இறங்கினாள். இந்த தெருவில் இறங்க வேண்டுமானால் நம்ம வீட்டுக்குத்தான் வர வேண்டும் என்று யூகித்தேன். உன் யூகம் சரிதான்டா. அவள் வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்டு போய்விட்டாள். இப்ப என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன சொன்னா? சிவகாமி எல்லாவற்றையும் விபரமாக கூறினாள். பிறகு, எல்லாம் என் விதியடா முரளி என்று கேவினாள். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அப்பா வந்ததும் இந்த பிரச்சனையை தீர்த்து விடுவோம். இந்த வீட்டில் நீயும் அப்பாவும் சங்கரனை அலட்சியம் செய்கிறீர்கள். என்னை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இருக்கிறீர்கள். ஆனால் பாபுவை கண்டு பயப்படுகிறீர்கள். உங்களுடைய பயம்தான் இப்படி ஒரு விபரீதத்தை ஏற்படுத்திவிட்டது. என்னடா முரளி, நீ வேற என்னென்னமோ சொல்லி குழப்பாத. பாபு கிட்ட நான் எங்கேயடா பயந்தேன்? நீ பயப்படுற என்கிற உண்மை உனக்கே தெரியாதுமா. குழந்தை காலத்தில் இருந்தே அவன் இந்த வீட்டில் நினைத்ததை சாதித்து கொண்டவன்.
அவனுடைய இஷ்டத்துக்கு குறுக்கே என்னைக்காவது நீயோ அப்பாவோ போயிருக்கிறீர்களா? இன்னைக்குத்தான் அவனால் உன் மானம் பறி போயிருக்குன்னு நீ நினைச்சு வேதனைப்படுற. சரி சரி, இனிமே வேதனைப்பட்டு புண்ணியம் இல்லை. அப்பா வரட்டும், எல்லாம் பேசி தீர்க்கலாம் சொல்லிவிட்டு முரளி மணியை கூப்பிட்டான். அவன் வந்ததும், மணி, எனக்கு வெறும் காஃபி மட்டும் கொண்டு வா, கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும் என்றான். மணி தலையை ஆட்டிவிட்டு நகர்ந்ததும் முரளி டெலிபோன் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். அவன் பேசிவிட்டு சிவகாமி உட்கார்ந்திருந்த இடத்துக்கு திரும்பவும் மணி காஃபியை வைத்துவிட்டு போகவும் சரியாக இருந்தது. ஏண்டா, இப்பத்தானே சினிமாவுக்கு போய் திரும்பின, அதுக்குள்ள எங்கடா கிளம்ப போற கேட்டாள் சிவகாமி. ஒரு நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ண, அப்பா 7 மணிக்குள்ள திரும்பி விடுவார் இல்லையா? கார் வழியில மக்கர் பண்ணாமல் இருந்தால் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்தாகணும். ஆமா, என்ன நாடகம்? எல்லாம் போக போக தெரியும். காஃபி டம்ளரை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு முரளி எழுந்தான். அம்மா, நீ முதல்ல முகத்தை நன்றாக கழுவி எப்போதும் போல கலகலவென்றிரு. அப்பாவே துக்கத்தை பார்த்துவிட்டு திரும்புகிறார். நீயும் இப்படி இருந்தால் அவரும் இடிஞ்சு போயிடுவார் என்றான். சிவகாமிக்கும் முரளி சொல்வது சரி என்று பட்டது. குளியல் அறைக்கு சென்று முகத்தை அலம்பிக் கொண்டு திரும்பினாள். கூடத்தினுள் பிரவேசிக்கையில் கார் போர்ட்டிகோவில் வந்து நிற்பது தெரிந்தது. அவசர அவசரமாக திண்ணையை நோக்கி நடந்தாள். காரில் இருந்து முதலில் இறங்கிய சித்ரா, மாமி, நான் வந்துவிட்டேன் என்று சிரித்தாள். ஒரு கணம் சித்ராவின் சிரிப்பு அவளுக்கு அசம்பாவிதமாகப்பட்டது. இருந்தாலும் சந்தோஷம் என்று முணுமுணுத்தாலும் அந்த வார்த்தையும் அசம்பாவிதமாகவே பட்டது. திண்ணை ஏறிய சித்ரா, மாமி, பெரியம்மா ரொம்ப புண்ணியம் செய்திருக்கிறாள். கஷ்டப்படாமேயே பிராணன் போயிடுத்து. அதுவும் என் மடியில்தான் உசிரை விட்டாள். சித்ரா பேசிக்கொண்டிருக்கையில் கையில் பெட்டியுடன் இறங்கினார் சுந்தரேசன். தமக்கையை பறி கொடுத்துவிட்டு திரும்பும் கணவரிடம் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று சிவகாமிக்கு புரியவில்லை. சித்ரா வேறு சூழ்நிலையையே மாற்றுகிறாள். சுந்தரேசன் படியேறி வந்ததும், சரியான சமயத்தில்தான் போய் சேர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா என்று கேட்டாள் அவள். தலையை ஆட்டின அவர், சித்ரா, வண்டியில இன்னும் எடுக்க வேண்டிய சாமான்கள் ஏதாவது இருக்கிறதான்னு பாரு என்றார். இல்லை மாமா, 2 பெட்டி, ஒரு டிஃபன் கூடை, டவல், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு சித்ரா ஹாலினுள் பிரவேசித்தாள். பின்னாலேயே மாமாவும் மாமியும் பின்தொடர்ந்தார்கள். என்ன மாமி, வீடு காலியான சினிமா கொட்டகை மாதிரி இருக்கு, வெறிச்சுன்னு இருக்கே. ஆமாம், நான் இல்லாதது வேற வெறிச்சுன்னு போயிருக்குமோ? சிவகாமிக்கு கோபித்துக் கொள்வதா அல்லது பித்து என்று விட்டு விடுவதான்னே தெரியவில்லை. சித்ரா, கை கால் கழுவிட்டு வா, காஃபி டிஃபன் தர சொல்றேன். தர சொல்வானேன், நானே போய் சாப்பிட்டுக் கொள்கிறேன். சித்ரா அடுத்த கணம் பின்கட்டை நோக்கி ஓடினாள். அவள் தலை மறைந்ததும், என்ன இந்த பெண் இப்படி இருக்கு? பெரியம்மா செத்து முழுசா 5 நாள் ஆகலை, அதற்குள் சிரிப்பும் கேலியும் என்று கேட்டாள் சிவகாமி. என் அக்கா பிராணன் போகிற போது நான் எட்ட நின்று பார்த்தேன். என்னை மீறி எழுந்த பயத்தில் கண் தானாக ஒரு நிமிஷம் மூடிண்டது. ஆனா இவள் தன் மடியில் அந்த ஜீவனை போட்டு கொண்டிருந்தாள். அவள் செத்து கை கீழே விழுந்ததும் இவள் என்ன சொன்னாள் தெரியுமா? மாமா, ஒரு சகாப்தம் முடிஞ்சுட்டதுன்னு. எப்படி சொன்னாள் தெரியுமா? அழுது கொண்டோ தொண்டை அடைத்து கொண்டோ அல்ல, கணீர் என்ற கோவில் மணியின் நாதத்தில். ச்சே, என்ன பெண் இவள், மனுஷ ஜென்மமா? சுந்தரேசன் சிரித்தார். சிவகாமி, உன் மனசுல கரை இருக்கிற வரையில் உன்னால் சித்ராவை புரிந்து கொள்ளவே முடியாது. அவளுடைய இதயத்தில் இருந்து ரத்தம் ஓடுறதுன்னு நினைச்சு வெறும் பெண் என்ற முடிவு கட்டாதே. அவளுடைய உடம்பில் பாலும் தேனும் ஓடுறது. இந்த சொத்து ஒன்றும் தனக்கு தேவை இல்லைன்னு அன்னைக்கு அவள் என்கிட்ட சொன்ன போது வெளியே தான் அப்படி சொல்லிக் கொள்கிறாளோன்னு கூட என் மனசுல ஒரு சந்தேகம் தோணித்து. ஆனா எந்த சந்தோஷமும் துக்கமும் அவள் மனசில் ஒட்டறதில்லை என்கிறதை என் அக்கா அவ மடியில படுத்து பிராணனை விடுற போதுதான் நான் என் கண்ணாலேயே நிதர்சனமாக பார்த்தேன். முள் குத்தினால் வலிக்கிற உடம்பு கத்தியின் காயத்தை உணருவதில்லை. சிவகாமிக்கு தலை சுற்றியது. அவளை பொறுத்த மட்டில் சித்ரா ஒரு பெண்தான். வாய் தொடுக்கும், எதிர்த்து பேசும் குணமும் கொண்ட பெண், அற்ப விஷயங்களை பெரிதாக்கும் பெண். இவளை பற்றி தன் கணவர் என்னென்னவோ பேசுகிறார். நீங்களும் கை கால் கழுவி உடைகளை மாற்றிக்கொண்டு வாருங்கள், என்னென்னமோ கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பெண் எல்லாவற்றையும் மறக்க அடிச்சுடுத்தோ என்றாள் சிவகாமி. இரவு 8 மணி அன்று மத்தியானம் நடந்ததையெல்லாம் சிவகாமி சொன்னாள். சுந்தரேசனும் மௌனமாக கேட்டுக்கொண்டார். அவர் வாயையே திறக்காமல் இருப்பதை கண்ட சிவகாமி, இப்ப என்ன செய்கிறது என்று கேட்டாள்.
பொறுமையா இரு, பாபு இப்பதான் மாடிக்கு போயிருக்கிறார், முரளியும் வரட்டும். அவர் சொல்லி வாய் மூடும் முன் ஒரு பிரம்மாண்டமான கார் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. முரளி முன்னால் இறங்க அவன் பின்னும் 2 பேர் இறங்கினார்கள். சிவகாமியும் சுந்தரேசனும் கண் கொட்டாமல் பார்த்தார்கள். திண்ணைக்கு அவர்கள் வந்த பிறகுதான் சுந்தரேசனுக்கு எல்லாம் புரிந்தது. இருவரில் ஒருவர் சரோஜாவின் தகப்பனார் பஞ்சாபகேசன், இன்னொருவர் பாபுவின் கம்பெனி முதலாளி. சுந்தரேசனுக்கு அவரிடம் நெருங்கிய பழக்கம் இல்லாவிட்டாலும் ஓரிரு தடவைகள் சந்தித்த பரிச்சயம் உண்டு. சிவகாமி, நீ உள்ள போ என்றார் அவர் அவசர அவசரமாக. யார் அவர்கள் என்ற தாழ்ந்த குரலில் அவள் கேட்டாள். சுந்தரேசன் மீண்டும், நீ இப்ப போயேன் என்றார். குட் ஈவினிங் மிஸ்டர் சுந்தரேசன் என்று கூறிக்கொண்டே நரசிம்மன் ஹாலுக்குள் வந்தார். அப்பா, இவரை தெரியும் இல்லையா? மிஸ்டர் பஞ்சாபகேசன். வாருங்கள், உட்காருங்கள். அவர்கள் உட்கார்ந்ததும் பஞ்சாபகேசன், நான் நாளைக்கு காலையில் உங்களை பார்க்க வரணும்னு இருந்தேன். உங்கள் பிள்ளை இப்போதே வாருங்களேன்னு டாக்ஸியை கொண்டு வந்தான். நேரே சார் பங்களாவுக்கு போனோம். பாபு இருக்கிறானா என்றார். வாய் அடைத்து போன சுந்தரேசன் முரளியை பார்த்தார். முரளி தந்தையை பாராமலேயே, பாபுவையும் வர சொல்லட்டுமா சார் என்று நரசிம்மனை பார்த்து கேட்டார். முதலில் உன் அப்பாவிடம் 2 வார்த்தை பேசுறேனே என்ற நரசிம்மம். மிஸ்டர் சுந்தரேசன், நான் பிரத்தியாருடைய சொந்த பிரச்சனைகளில் தலையிடுபவன் அல்ல. ஆனால் இந்த விஷயம் ஓரளவுக்கு கம்பெனியின் நல்ல பெயரையும் பாதிக்கிறதால இங்க வரும்படி நேர்ந்து விட்டது என்று ஆரம்பித்தார். பீடிகையை சரியாக புரிந்து கொள்ளாத சுந்தரேசன், நீங்க என்ன சொல்கிறீர்கள்? பாபுவின் இந்த பிரச்சனைக்கும் கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். பாபு ஒரு ஆபீசர். என் கம்பெனியின் சார்பாக பல இடங்களுக்கு போகிறான். பல கம்பெனி நிர்வாகிகளை சந்திக்கிறான். இந்த விஷயம், அதுவும் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றிய விஷயம் மெல்ல மெல்ல அவர்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். கேரக்டர் இல்லாத ஸ்திரீ லோலன் இவன் என்று அவர்கள் பாபுவை பற்றி எடை போட்டால், அந்த மாதிரி ஆட்களை நான் எங்க கம்பெனியில் வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற பேச்சு கிளம்பும் இல்லையா? கண்டிப்பாக என்றார் பஞ்சாபகேசன். பிறகு, முரளி, உன் அண்ணனையும் கூப்பிடு. நரசிம்மன் சார் சொல்றதை அவனும் கேட்க வேண்டும். சுந்தரேசன், பாபுவை கூப்பிடு என்றார். பிறகு, மிஸ்டர் நரசிம்மன், ஐ அக்ரி வித் யூ. நானும் ஒரு கம்பெனி முதலாளிதான். கம்பெனி நாணயமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக இருக்க வேண்டியவர் சொந்தக்காரர் மட்டுமல்ல என்றார். வேலை செய்கிறவர்களில் கம்பெனி விஷயங்களில் மட்டும் நேர்மையாகவும் நாணயஸ்தர்களாகவும் இருந்தாலும் போதாது சுந்தரேசன், சொந்த விஷயங்களிலும் குணவான்களாக இருக்க வேண்டும். பாபு கெட்டிக்காரன், சந்தேகமில்லை. ஆனால் ஏன் எடுக்கிறீர்கள் நரசிம்மன் சார்? ஏன் எடுக்கிறீர்கள்? யோகியன் இல்லை என்று சொல்ல நினைக்கிறீர்கள், அதை சொல்லிவிடுங்கள். பஞ்சாபகேசனை நரசிம்மன் ஒரு தடவை விரைத்து பார்த்தார். அதே சமயத்தில் ஒரு ட்ரேயில் காஃபியுடன் சித்ரா வந்தாள். அவளை கண்டதும் துள்ளின பஞ்சாபகேசன். சார், முதல்ல இந்த பெண்ணை காஃபியை வச்சதும் உள்ளே போக சொல்லுங்கள். அன்னைக்கு இவள்தான் என்னை விரட்டினாள் என்றார். சித்ரா சிரித்தாள். நரசிம்மன், உங்க பெண்ணா என்று கேட்டார் சுந்தரேசனை பார்த்து. இல்லை, என் தங்கை பெண். ரொம்ப வாய் என்றார் பஞ்சாபகேசன். உன் பெயர் என்னம்மா என்று கேட்டார் நரசிம்மன் டம்ளரை எடுத்தவராய். சித்ரா, உட்கார். ஐயோ வேண்டாம் சார், நம்ம காரியத்தையே குட்டி சுவராக அடித்து விடுவாள் இவள் என்றார் பஞ்சாபகேசன். சுந்தரேசனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. பாபுவின் பிரச்சனை எழுப்பிய குழப்பம் கூட ஒரு கணத்துக்கு மறைந்தது. உட்கார் சித்ரா என்றார். அவள் உட்கார்ந்தாள். பிறகு, ஏன் சார், சரோஜா எப்படி இருக்கிறாள்? நான் அன்னைக்கே, அதாவது நீங்க வந்து போன அன்னைக்கே ஆபீஸ்க்கு போய் பார்த்தேன். எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிஞ்சு பேசினாள். தனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்ய என்னை போன்ற தேவதைகளின் உதவியை தான் எதிர்பார்க்கவில்லைன்னு சொன்னாள் என்றாள். நீ என் கம்பெனிக்கு வந்திருந்தாயா? தெரியாமல் போச்சே. ஓ, அது உங்க கம்பெனி தானா? சித்ரா, இவர்தான் மிஸ்டர் நரசிம்மன், பாபுவின் முதலாளி என்றார் சுந்தரேசன். உங்க கம்பெனி கட்டிடமே பிரமாதமா இருக்கு சார். விசிட்டர்ஸ் உட்கார நல்ல சௌகரியங்கள், ஒரு ரிசப்ஷனிஸ்ட், சோஃபாக்கள், ரொம்ப ஜோர். அன்னைக்கு வந்து சரோஜா கிட்ட பேசினேன். பாபு மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறது அவளுடைய அந்தஸ்துக்கு ஒரு குதிரை கம்புன்னு சொன்னேன். அவளுடைய காதில் ஏறவில்லை. எவனுடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே நிர்ணயித்து கொள்ள முடியும் என்ற ரீதியில் பேசினாள். எனக்கு அலுத்து விட்டது. வயசுக்கு மீறி, அனுபவத்துக்கு மீறி பேசுறதாகப்பட்டது. நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? யூ ஆர் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஐ லைக் யுவர் நீஸ் மிஸ்டர் சுந்தரேசன்.
பஞ்சாபகேசனுடைய தலை தொங்கியது. அதை கண்ட சித்ரா, ஆனா அதே சமயத்துல இவரை நினைச்ச போது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. தாயில்லா பெண்ணை எத்தனை சிரமத்துடன் வளர்த்திருக்கிறார். வயசு காலத்தில் அவருடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கணுமானால் பெத்த பெண் பிள்ளைகளால் தானே கிடைக்கணும். சரோஜா இவர் மனசை நோக அடிச்சு விட்டாள். உன் முடிவு என்ன மிஸ் சித்ரா? நான் சரோஜாவாக இருந்தால் என்னைக்கு பாபுவை மனசில் வரிச்சேனோ அன்னையிலிருந்து கழுத்துல தாலி ஏறுகிற வரை அவனுடைய நிழலை விட்டு அந்தண்டை இந்தண்டை கூட போக மாட்டேன். ஆனா சரோஜா என்ன நினைக்கிறாள் தெரியுமா? பாபுவுக்கு தன்னை தவிர வேறு கதி இல்லைன்னு. பாபு ஒரு என்ஜினியர், கையில வித்தை இருக்கு, கை நிறைய சம்பாத்தியமும் இருக்கு, நல்ல குடும்பத்துல பிறந்தவன். அவன் போக்கு ஒரு மாதிரியே தவிர கெட்டவன்னு யாரும் சொல்ல முடியாது. சரோஜா தலைக்கால் புரியாம விழுந்தடிச்சுண்டு பழகிவிட்டு இப்போ திமிரோட பேசினா பாபு நினைச்சா அவளை பூன்னு ஊதி தள்ளலாம். ஆனா அவன் அப்படி செய்கிறவன் இல்லை. சித்ரா பேசி முடித்ததும் ஒரு நிமிடம் நிசப்தத்தில் உறைந்தது. முரளியுடன் வந்த பாபு சிலை போல நின்றான். அவனால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நரசிம்மனால் தன் பிரமிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.